ஹே ஆல், இந்த வீடியோவில் 15 இம்பார்ட்டண்டான ஜிஎஸ் கொஷின்ஸ் தான் பார்ப்போமா. இந்திய ரிசர்வ் வங்கியின் முதல் வங்கியாக எந்த வங்கி நிறுவப்பட்டது? 4 ஆப்ஷனில் இந்துஸ்தான் வங்கி தான் முதல்ல நிறுவப்பட்ட வங்கி. ஓகேங்களா. ரெண்டாவது கொஷின், இந்திய ரிசர்வ் வங்கி எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 1935ஆம் ஆண்டு. அடுத்தது, இந்தியன் ரிசர்வ் வங்கியின் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் 4 ஆப்ஷனில் லாபம் ஈட்டுதலா, பொருளாதார நிலைத்தன்மையா, வணிக வங்கிகளுக்கு கடன் கொடுத்ததெல்லாம் இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்மளோட பொருளாதார நிலைத்தன்மைக்காக தான் இந்தியன் ரிசர்வ் வங்கி செயல்பட்டு இருக்கு. ஓகேங்களா. அடுத்தது, இந்தியன் ரிசர்வ் வங்கியின் கீழ்கண்டவற்றில் எது தவறானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரூபாய் நோட்டுகளை அச்சிடும், அதே போல் அரசின் வங்கியாக செயல்படும், பொதுமக்களிடம் நேரடியாக வைப்பு தொகைகளை பெறுதல் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது கிடையாது. ஓகேங்களா. நேரடியாலாம் கிடையாது, பேங்க் மூலமாக தான் நம்ம இது பண்ணிப்போம். ஸோ வங்கிகளுக்கு கடன் கொடுக்கும். சரிங்களா. அதுவும் கரெக்டானது தான். ஸோ 3வது ஆப்ஷன் தான் தப்பு. அடுத்தது, இந்திய ரிசர்வ் வங்கியின் தற்போதைய தலைமையகம் எங்குள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தற்போதைய தலைமையகம் மும்பையில் இருக்குது. அடுத்தது, ஜாகிரஃபி ரிலேட்டடான கொஷின்ஸ். ஓகேங்களா. இந்தியாவில் காணப்படும் மண் வகைகள் எத்தனை பிரிவுகளாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது 8 பிரிவுகளாக இருக்குது. சரிங்களா, மண் வகைகள். அடுத்தது, கால்வாய் பாசனத்தின் முக்கிய ஆதாரமாக விளங்கும் இந்திய பகுதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வட இந்திய பெரும் சமவெளிகள் தான் இந்திய கால்வாயோட பாசனத்தின் பகுதியாக விளங்கும் முக்கிய பகுதியாக. சரிங்களா. அடுத்தது, பருப்பு வகைகள் எதில் செறிந்தவை, அதிகளவு செறிந்தவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு புரதச்சத்து தான் வரும். சரிங்களா, பருப்பு வகைக்கு புரதச்சத்து. அடுத்தது, இந்தியாவில் நெல் சாகுபடி செய்ய பயன்படும் முறைகள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு, விதை தூவல் முறை, ஏர் உழுதல் அல்லது துளையிடும் முறை, நாற்றில் நடுதல் முறை. இது எல்லாமே நம்ம இந்தியாவில் செய்வாங்க. ஸோ இவை அனைத்தும் தான் ஒரு ஆன்சராக. அடுத்தது, பல்நோக்கு ஆற்று பள்ளத்தாக்கு திட்டத்தின் முக்கிய நோக்கங்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீர்ப்பாசனம், நீர்மின் உற்பத்தி, வெள்ளத்தடுப்பு, இது எல்லாத்துக்குமாக தான் ஆற்று பள்ளத்தாக்கு திட்டம் உருவாக்கப்படுது. ஸோ இவை அனைத்தும். அடுத்தது, பாளையக்காரர்கள் முறை யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது விஸ்வநாத நாயக்கர் அவர்களால் தான் ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும். அடுத்தது, 2வது கொஷின், கர்னல் ஹெரான் யாரை அடக்க பணிக்கப்பட்டார்? புலிதேவர் அடக்கிறதுக்காக பணிக்கப்பட்டிருப்பார். சரிங்களா, பணியில் அமர்த்தியிருப்பாங்க புலிதேவர் அடக்கிறதுக்காக. அடுத்தது, 3வது கொஷின், வேலுநாச்சியார் யாருடைய உதவியினால் சிவகங்கையை கைப்பற்றினார்? ஐதர் அலி, திப்பு சுல்தான், இவங்க 2 பேருமே ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆ மற்றும் இ இதுதான் அதோட ஆன்சர். ஓகேங்களா. அடுத்தது, கட்டபொம்மனை சந்திக்க மறுத்த ஆங்கிலேயர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது காலின் ஜாக்சன் அவர்கள் தான் மறுத்திருப்பார். அடுத்தது, தென்னிந்திய கூட்டமைப்பை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க. இது மருது பாண்டியர் அவர்கள் தான் உருவாக்கியிருப்பாங்க. 1801 அந்த டைமில் இவர் உருவாக்கியிருப்பார் தனி ஒரு கூட்டமைப்பாக. இதுதான் இன்றைக்கி இம்பார்ட்டண்டான 50 கொஷின்ஸ். ஓகேங்களா. இதே மாதிரி டெய்லியும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லா சப்ஜெக்ட்ஸுமே அப்லோட் பண்ணுவோம்.